ஐயா வைகுண்டர் சாமிகள். மகாவிஷ்ணுவின் 10வது அவதாரமாக பூஜிக்கப்படும் மகான். இந்த கிணறு கிணறு இந்த கிணறு சமத்துவ கிணறு. அந்த ஜாதிக்கு ஒரு கிணறு இருந்த காலத்தில் பொது கிணறாக அமைத்து எல்லா ஜாதிக்காரும் இந்த கிணத்தை ஒத்துமூல பிடிக்கணும். கிராமம் முதல் சாதியை ஒழிக்க சமபந்தி முறையை அறிமுகப்படுத்திய பேரருளாளர். அடைக்கப்பட்ட புலிக்கூண்டிலிருந்து உயிருடன் வெளியே வந்த மாவீரர். ஒளி வழிபாட்டை மக்களுக்கு அறிமுகப்படுத்திய ஐயா வைகுண்டர் சாமி. ஆயிரத்தி 1956க்கு முன்பு திருவிதாங்கூர் சமஸ்தானமாக இருந்த இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகத்தீஸ்வரம் வட்டம் தாமரைக்குளம் அருகே சாஸ்தாங்கோவில் விளை என்னும் சிற்றூரில், அதாவது இன்று ஐயா வைகுண்டர் சாமிகளின் பெயரால் சாமித்தோப்பு என்று அழைக்கப்பட்டு வரும் பகுதியில் மூவண்டன் தோப்பு என்னும் இடத்தில் பொன்னு என்பவருக்கும் வெயிலால் என்ற அம்மையாருக்கும் 1809ஆம் ஆண்டு ஜனவரி 14 அன்றுதான் ஐயா வைகுண்டர் சாமிகள் பிறந்தார். சுக்ல ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி என்பது மரபார்ந்த கணக்காகும். ஐயா வைகுண்டர் சாமிகளுக்கு இடப்பட்ட இயற்பெயர் முடிசூடும் பெருமாள் ஆகும். பேச்சு வழக்கில் முத்துக்குட்டி என்று அழைக்கப்பட்டார் ஐயா வைகுண்டர் சாமிகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவிலில் இருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவிலும், சுசீந்திரத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள சாமித்தோப்பு என்ற ஊரில்தான் ஐயா வைகுண்ட சாமிகளின் தலைமைப்பதி அமைந்துள்ளது. உணவு இல்லாமல் யாராவது உயிர் வாழ முடியுமா? உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அவர்களுக்கு அரசனுக்கும் உனக்கு அரசனுக்கு படைக்கிற அரவணை பாயாசத்திற்கும் இனிப்பு சேர்க்க வேண்டுமானால் ரத்தம் சுற்றி உழைக்கிற, வேர்வை சுற்றி உழைக்கிற சாதாரண சாமானிய பாமர மக்கள் அவர்களால் உயர்ந்தார். யார் உயர்ந்தாதி? சேற்றில் இறங்கி நெல்லை உருவாக்குகிறவன், மரத்தில் ஏறி பதநீரை இறக்கிறவன், மரத்தில் ஏறி இளநீர் பறித்து கொடுக்கிறவன், விலகை கிண்ணை எடுத்து தருகிறவன், இதை வாங்கி உண்ணுகிறவன் எந்த காலத்தில் உயர்ந்தாங்க நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும், அவர்கள் வேண்டி கட்டுவது, அவர்களுக்கு மேலாடை கொடுத்தார். தோல்சியலின் போராட்டம் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு மாதத்தை காத்தார். அதுவும் ஆண் பெண் சமத்துவத்தை சொன்னவர் ஐயா வைகுண்டர். ஆணுக்கு பெண் இழைப்பிந்த கண்டியர் என்று சொல்கிறார்கள். என்று சொல்லி அதை செயல்படுத்தி காட்டியவர் ஐயா வைகுண்டர். இது அவர் செய்த சாதனை. இதை சாதித்தவர் எங்கே பிறந்தார்? வெயிலாளர் பொண்ணு நாடார் என்று சொல்லக்கூடிய தம்பதி பிறந்தார். பிறந்து 24 வருடம் இல்லறத்தை நடத்தி. ஏன்னா இல்லறம்தான் தவம். துறவு இருக்கிற நிலைப்பாடு எனக்கு ஏற்றதல்ல. காலப்பட்டும் கூடி ஆசாரம் செய்கிறது இல்லறமாக இருந்து இயல்பாக வாழ்க்கை என்பது ஐயாவுடைய சித்தாந்தம். அவரும் இல்லறத்திலே இருந்தார். அவருக்கு நன்மக்கள் விட்டார்கள். அந்த வாழையாக அந்த வழியில் 6வது தலைமுறையில் நான் வந்திருக்கிறேன். எனவே நான் எனக்கு அந்த ஐயாவுடைய காரியத்தை யாரோ கற்று தந்ததில்லை. இயல்பாக நாங்கள் சொல்லி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஐயாவுடைய அத்தனை வரலாற்றில் அகிலத்திரட்டு என்று சொல்லக்கூடிய ஆகமம் அறுநூறிலிருந்து அந்த ஐயாவுடைய நடைமுறை நாங்கள் சொல்லி வருகிறோம். சொல்லித்தான் எங்களுடைய மக்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஐயா வழிபாட்டு தலங்கள் இங்கிருந்து பிடிமண் எங்கள் கைநாதை வாங்கி போய் கட்டி திறந்து அங்கெல்லாம் படிக்கிறார்கள், அங்கெல்லாம் பாடுகிறார்கள். எனவே இந்த அடிப்படை அந்த வேதாந்தம், அந்த சித்தாந்தம், ஐயாவுடைய நூல்கள் இப்படியே பரவி இருக்கிறது. நாங்கள் என்ன புத்தகங்களோ இல்லை பெரிய பிரச்சாரங்களோ நடத்துவது அப்படி பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தன்னந்தான் சொல்லணும் என்று ஐயா சொல்லியிருக்கிறார். ஐயா இங்கே பிறந்து வாழ்ந்து இங்கு இறந்தோடு இருந்து மக்களுக்கு அறிவு சொல்லி சாதிய வேண்டுமாய் கூடாது. இந்த கிணறு கிணறு. இந்த கிணறு சமத்துவ கிணறு. அந்த ஜாதிக்கு ஒரு கிணறு இருந்த காலத்தில் பொது கிணறாக அமைத்து எல்லா ஜாதிக்காரும் இந்த கிணத்தை ஒத்துமூல பிடிக்கணும். கிராமம் முதல் அந்த ஐயாவை நம்பினவர்கள் பக்தர்கள் எல்லா ஜாதிகளும் எல்லா ஜாதியும் ஐயாவுக்கு பக்தர்கள் இருந்தார். அதுபோல் அவர் ஒன்று போல வாழ்ந்தார். குறிப்பாக அடிப்படை சால்சப்பட்ட மக்கள் ஒதுங்கி இருந்தவர்கள் ஐயா கூட்டி சேர்ந்தார். சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவர் ஐயா வைகுண்டர் சாமிகள். சிவன், பிரம்மா,
விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் ஒருங்கிணைந்த அவதாரமாக ஐயா வைகுண்டர் சாமிகளை அவர் வழியை பின்பற்றும் ஐயா வழி மக்கள் பார்க்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தாமரைக்குளம் கிராமம் சாமித்தோப்பில் ஐயா வைகுண்ட சாமிகளின் தலைமைப்பதி உள்ளது. அகில திரட்டு வேதநூல் ஐயா வைகுண்டர் சாமிகளை ஆண்டவர், மாயோன், நாராயணர், விஷ்ணு, ஸ்ரீ திருமால், ஸ்ரீ பெருமாள், ஐயா நாராயணர், சிவநாராயணர் மற்றும் சூரிய நாராயணர் என பல பெயர்களில் குறிப்பிடுகின்றது. அதைப்போன்று அகில திரட்டு வேதநூலை பின்பற்றும் பக்தர்களும் ஐயா வைகுண்டர் சாமிகளை ஐயா என்றும், ஸ்ரீமன் வைகுண்ட சாமி என்றும் மற்றும் ஸ்ரீமன் நாராயணசாமி என்றும் உள்ளார்ந்த பெருமையோடு மட்டுமின்றி மிகுந்த பக்தியோடும் அழைத்து வணங்கி வருகின்றனர். சமபந்தி போஜனம் இந்த இடத்துல சமபந்தி எல்லாரும் சாப்பிடணும். ஆனால் எல்லாருடைய கைப்பட்டு தீண்டத்தகாதவர்கள் கைப்பட்டு தீண்டு அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் பொதுவாக எல்லாரும் அரிசியை கொண்டு வந்து கொடுத்தா எல்லாரும் சேர்ந்து அதை கழுவி காய்கறியை வச்சு ஒரு உணவு கொடுவாங்க. எல்லாம் சமமாக உண்டு. அப்படி ஐயா ஒரு புதிய சகாப்தத்தையும் உருவாக்கணும். அதுபோல சமத்துவ சமாஜம். இங்கு வரக்கூடிய பக்தர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, ஆரியரோ திராவிடரோ இல்லை, இங்கு இருந்த 18 ஜாதிகள் உண்டோ மனிதர்மன் சொல்லக்கூடிய அந்த வேத பிரிவினைகளுக்கான சார்ந்தவர்களாக தான் ஒன்று தான் ஐயாவுடைய பிள்ளைகள், அன்பு கொடி மக்கள் என்று ஐயா அந்த மக்களுக்கு அறிவு சொன்னார். அவர்களெல்லாம் அதுபோல் வளர்ந்தார்கள். அதுக்கு அடையாளமாக ஒற்றை நாமக்குரிய நாமம் அல்ல, இது வேறு, அதாவது ஒற்றை அடையாளம். இவர் ஐயாவை அறிந்தவர். அது கூட தொட்டு சாத்தினார். சிலர் இட்டி போடுவார்கள், தொடமாட்டார்கள். தீண்டாமை கூடாது, தீண்டாமை தீட்டனுக்கு தொட்டு நாம சாத்தினான ஒளியான இந்த அடையாளத்தை ஐயா மதித்து கொடுத்தார். அவர்கள் ஐயாவளி மக்கள், ஐயா சொல்படி நடக்கிற மக்கள் ஐயாவளி மக்கள். சிவன் தான் ஐயாவுடைய எல்லோருக்குமான இறைவனை முதலாவது அழைக்கப்பட்ட இறைவன் பொது. அவன் உருவமற்றவன், அவன் எங்கு இருக்கிறான், ஏகமாக இருக்கிறான், நிறைந்திருக்கிறான். அவனை முதலாக உலகின் மனித சிவன் என்று அழைத்தார். யார் தமிழில் அழைக்கப்படுவார்? நாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டவருக்கு நிறைவாக இருக்கின்றார். கிறிஸ்தவமோ இஸ்லாமியோ இன்ன சமயங்கள் தோன்றுவதற்கு முன்னதாகவே தமிழால் உலகம் முழுக்க ஒரே மொழியாக இருந்த காலத்திலே, ஜாதியற்ற அந்த காலத்திலே, சமூகத்தில் இருந்த அந்த காலத்திலே தென்னாட்டு மக்கள் சிவனுக்கு வழங்கினார்கள். அதனுடைய பிடிப்பாக அது பாசிட்டிவ் நெகட்டிவ் போல ஒரு செயற்கை வருகிற பொழுது 2 இருந்தால்தான் செயல்படும். அப்போது வருகால் இருந்தால் மறுகால் இருக்க வேண்டும். நிறுத்தமானாலும் சரி, மூச்சானாலும் சரி, வருவது போவது போக்குவரத்தாக இருந்தால்தான் உயிரோட்டமாக நிற்க முடியும். ஐயா வைகுண்டர் சாமிகள் விஷ்ணு வழிபாட்டில் தனி ஆர்வம் கொண்டிருந்தார் என்றும், அவர் தனது வீட்டில் விஷ்ணுவுக்கு பீடம் அமைத்து தெய்வத்தை பக்தியுடன் வணங்கியதாகவும் புனித நூலான அகிலம் குறிப்பிடுகிறது. ஐயா வைகுண்டர் சாமிகள் தமது 17வது வயதில் அருகில் இருந்த புலியூர் கிராமத்தில் திருமாலம்மாள் என்ற அம்மையாருடன் வசித்து வந்துள்ளார். முத்துக்குட்டியாக வாழ்ந்து வந்த ஐயா வைகுண்டர் சாமிகளுக்கு அவரது 22வது வயதில் உடல் மிகவும் நலிவடைந்து எழுந்து நடக்கக்கூட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உடனே முத்துக்குட்டியை அவரது தாய் வெயிலாலும் மனைவி திருமால் வடிவும் தொட்டில் கட்டி அதில் படுக்க வைத்து திருச்செந்தூர் கோவில் மாசித் திருவிழாவுக்கு தூக்கிச் சென்றுள்ளனர். திருச்செந்தூர் கோவில் செல்லும் வழியில் உணவு உண்பதற்காக வழியில் முத்துக்குட்டி படுத்திருந்த தொட்டிலை கீழே இறக்கி வைத்தபோது படுத்த படுக்கையாய் இருந்த முத்துக்குட்டி எழுந்து நடந்து சென்று திருச்செந்தூர் கடலுக்குள் இறங்கிவிட்டார். கடலுக்குள் சென்றவர் திரும்பி வராததைக் கண்டதும் முத்துக்குட்டி கடலில் இறந்துவிட்டார் என சொந்த பந்தங்கள் சொல்ல, என் பிள்ளை நிச்சயம் வெளியே உயிருடன் வரும் என கரையிலேயே நம்பிக்கையுடன் காத்திருந்துள்ளனர் முத்துக்குட்டியின் பெற்றோர்கள். ஆனால் கடலிலிருந்து வெளியே வந்தவர் முத்துக்குட்டியாக இல்லாமல் ஐயா வைகுண்டர் என்ற பெயரில் மகாவிஷ்ணுவின் 10வது அவதாரமாக வந்துள்ளதாக கூறி தர்மத்தை நிலைநாட்டப் போவதாக தெரிவித்தார் என கூறப்படுகிறது. தாழக் கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற சிறந்த வாழ்வு நெறியை போதித்தவர் ஐயா வைகுண்டர் சாமிகள். கொல்லம் ஆண்டு 1008 மாசி மாதம் 20ஆம் நாள் திருச்செந்தூர் கடலிலிருந்து சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் ஒரு மூர்த்தியாக வைகுண்ட பரம்பொருளாக அவதரித்து வெளியே வந்தார் என்பது ஐதீகம். அந்த நாளே ஐயா அவதார தினமாக இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. மக்கள் மனதில் குடிகொண்டிருக்கும் கலி என்னும் மாய அரக்கனை அழித்து அவர்களை
தர்மயுக வாழ்வுக்கு அழைத்துச் செல்ல வந்த நாராயணன் எடுத்த அவதாரமே வைகுண்ட அவதாரம் என்பது ஐயாவழி பக்தர்களின் நம்பிக்கையாகும். ஐயா அவர்கள் இந்த மக்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இல்லறமாக இருந்து கொண்டே வழிபடுவதற்காக கண்ணாடியை பிரதானப்படுத்தி கண்ணாடியை தெரிவிட தங்கள் வழியிலே வணங்குகிறார். அப்போ அது எந்த ஜாதியில் இல்லை, எல்லாரும் அங்கே வணங்குவார்கள். எல்லோரும் தெய்வ வடிவமாக மதிக்கப்படுகிறார்கள். காணிக்கை என்பது கொடுக்கக்கூடாது, கைக்கூலி கொடுக்கப்படாது. கடவுளை காண்பதற்கு எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை ஏகமாக பிரார்த்திக்கிறது. சிவனிலிருந்து நாராயணன் உலகை காக்கிறார். அவன்தான் அவதாரங்கள் எடுக்கிறான். அவன்தான் இந்த உலகிலே மனுக்குலத்தை மேன்மைப்படுத்துவதற்காக பல வகையிலே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈசன் சிவன் மூலம் முதல் ஆதி அந்தமில்லாத அந்த சிவன் இன்று வடவர்கள் சொல்லுகிற சிவன் அல்ல, தென்ன சொன்ன சிவன். இமயம் தோன்றுவதற்கு முன்னாக கன்னியாகுமரிக்கு தெற்கே இருந்த மிகப்பெரிய நிலப்பரப்பு லெமூரியா என்று அழைக்கப்பட்டது. மனிதன் அங்குதான் தோன்றினான், அங்குதான் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பமானது. அவன் நாகரிகங்கள், மதம், அரசியல் எல்லாம் அங்கிருந்து வளர்ந்து பெரிய அளவுக்கு தமிழ் சங்கங்களை வைத்து ஈசனானால் கூட தமிழ் சங்கத்தில் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மிக சிறப்பான நேர்மையான அந்த காலகட்டங்கள் இருந்தது. யாரோ ஜாதியை வைத்தார்கள், சதுவர்ணத்தை வைத்தார்கள், அதை எங்கே திணிக்கக்கூடாது. அதுபோல் மனு தர்மம் இருக்கிறது, அது அதர்மம். யாரோ எழுதியது எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்களுக்கு ஐயா எழுதிய அந்த தர்மம் தான் வர வேண்டும். இதற்கு முன்னால் குளிசூடி போன, திரிந்து போன, குளித்து போன, போதையேறி போன அந்த சித்தாந்தங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒரு புதிய சித்தாந்தம், அதுதான் ஐயாவளி. அதை தந்தவர் தான் ஐயா. அவர் இங்கு பிறந்து இங்கு வாழ்ந்து வாழையடி வாழையாக மக்களெல்லாம் ஆயிரக்கணக்கான வழிபாட்டு தலங்களை உருவாக்கி அவர் சொன்ன சொல்லுக்குள் இன்று வாழுகிறார்கள். அப்படி வாழுகிற இடத்தில் போதை இல்லை, பேதமை இல்லை, ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாம் போர் இல்லாத ஒரு உலகம் உருவாக முடியும். ஒரு உலகிற்கு ஒரு ஜாதி, ஒரு மதம், உலகிற்கு ஒரு இனம், ஒரு மொழி என்று சொன்னவர் ஐயா. அவரவருக்கு தாய்மொழியில் அவரவர் தெய்வம் தான் அவர் மொழி. அப்போ தாய்மொழியில் தேட முடியாத தெய்வத்தை வடமொழியிலோ இன்னொரு மொழியிலோ தேட முடியாது. இந்த மொழியிலும் பிரார்த்தனை பண்ண வேண்டும் என்று ஆதிக்கம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை. ஏன்னா தமிழ் அறியாதவன் இறைவனாக இருக்க முடியாது. அதுபோல் ஆரியம்தான் உயர்ந்தது, சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது. அதுபோல் ஜாதி, இந்த ஜாதிக்காரன் தான் ஆண்டவனுக்கு கோயிலுக்கு கருவறைக்குள் செல்வது கூடாது. எல்லாரும் செய்யலாம் என்று ஐயா. பெண்களும் செய்ய வேண்டும் ஐயாவுடைய மட்டும்தான். நிறைய பெண் ஐயாவளியில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆலயங்களில் சில 100 ஆலயங்கள் பெண்களால் நடத்தப்படுகிறது. இவைகள் எல்லாம் மாற்றங்களை உருவாக்குகிற இந்த கரிகாலத்தில் கரியை மாற்றுகிற வழி ஐயாவளி. வைகுண்டர் அதை கற்று தந்திருக்கிறார். கரி என்றால் எரி என்ற கணையாளி வேண்டாம், கரி அடிப்பதற்கு ஆயுதம் வேண்டாம். ஏன்னா அது எரி என்ற உருவம் உள்ளதில்லை, மாய்கை மனதிலே இருக்கிறது. ஜாதி என்ற மாய்கை, மொழியால் ஏற்படுகிற போதை, அதுபோல மதம் இந்த மாய்கை, இதையெல்லாம் கடந்து செயல்படுத்துகிற ஐயாவளி இங்கே இருந்து ஆரம்பித்து இந்த உலகமெல்லாம் நடைபெறுகிறது. அவருடைய செய்திகள் நிறைய தீர்க்க தரிசனம் எதிர்காலத்தில் இன்னதான் நடக்கும் என்பதெல்லாம் ஐயா சொல்லியிருக்கிறார். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். சாதிப்பாகுபாடு தலைவிரித்து ஆடிய காலகட்டத்தில் சுவாமித்தோப்பில் ஐயா வைகுண்டர் சமத்துவ கிணறு என்ற ஒரு கிணற்றை ஏற்படுத்தியுள்ளார். இந்த கிணறுக்கு முந்திரி கிணறு என்று பெயர். இந்த கிணற்றில் வைத்துதான் ஒடுக்கப்பட்ட மக்களை அழைத்து தன் கையாலேயே நீராட்டி அக்கிணற்றை எல்லோருக்கும் பொதுவான கிணறாக மாற்றியிருக்கிறார். ஐயாவழி பக்தர்கள் சுவாமித்தோப்பு தலைமைப்பதிக்கு செல்வதற்கு முன்பு இந்த முந்திரி கிணற்றில் நீர் இறைத்து நீராடி அந்த கிணற்றுக்கு மரியாதை செலுத்திவிட்டுதான் சாமித்தோப்பு பகுதிக்குள் நுழைகின்றனர். ஐயாவழி பக்தர்கள் புருவ மத்தியிலிருந்து நெற்றியில் மேல் நோக்கி திருநீரால் நாமம் இட்டுக் கொள்வார்கள். இந்த திருநீரு பூமிக்கு அடியில் உள்ள தூய்மையான வெள்ளை மண்ணிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. ஜாதி வன்கொடுமை எல்லாம் இருந்த காலத்தில் ஐயா சொன்னார், இந்த நாடு ஒரு நாடாக மாறும். வாரி 3 கோடி வளைந்திருக்கு ஒரு தீவை சாதி உணரப்பாய் தானாழ்வார் ராம பக்தனான அனுமனான அந்த அண்ணல் காந்தி என்பதை சொல்லியிருக்கிறார்.
இதுமாதிரி தேசிய அரசு அமைவதை சொல்லியிருக்கிறார். மொழிவாரி அந்த ராஜ்யங்கள் அதனுடைய சிறப்பு, அதை பாதுகாக்க வேண்டிய தன்மை, அவரவர் தாய்மொழிகளே வழிபாடு, இதெல்லாம் ஐயா சொல்லியிருக்கிறார். எந்த காலத்திலையும் மக்கள் செலிப்ரேஷன், அதாவது விழாக்களை தான் விரும்புகிறார்கள். அப்போ அவர் ஆண்டுக்கு 3 திருவிழாக்களை அறிமுகப்படுத்தினார். அது அந்த 4 நட்சத்திரங்கள் பார்த்து பழைய அந்த பஞ்சாங்கம் பார்த்து செய்வதில்லை. ஆவணி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை கொடியேறி 11 நாள் திருநாள். அதுபோல் மக்கள் தேர் வைக்க வேண்டும் திருநாள். அதற்கு கண்ணாடியை வைத்தே அவருடைய ஆசனத்தை வைத்து அலங்காரம் பண்ணி உருவமற்ற அந்த பரம்பொருளை ஏகமாக சிவன், விஷ்ணு, பிரம்ம மும்மூர்த்தியும் அனைத்து மூர்த்திகளும் உண்டாக்கி ஏகமாக வழிபடுகிற வழிபாடு. அதற்காக உகப்பருக்கு உச்சிப்பிடிப்பு தந்திருக்கிறார். அதைத்தான் படிப்போம். தந்திரம் கிடையாது. ஒருவர் சொன்னால் எல்லோரும் திருப்பி சொல்லுகிற, எல்லோரும் சேர்ந்து வழிபடுகிற வழிபாடு தான் இங்கே நடக்கிறது. அப்போ அந்த ஆவணி மாத திருவிழாவுக்கு வருவார்கள். அது 11 நாளுக்கு விழாக்கள். மக்கள் கூடி வரக்கூடியவர்கள் அன்னதானம் தான் பெரிதுங்க. அங்கே படையல், பூஜை, புனஸ்காரம், மந்திர தந்திர மாய்மாதெல்லாம் கிடையாது. நேரடியாக பொங்கி ஐயாவுக்கு தரணும். அவர்களும் பொங்கி கொடுப்பார்கள். ஐயாவுடைய ஆலயத்திலும் அங்கே கொடுக்கிற பதியிலிருந்து அன்னதானம். அதுபோல் காலையில் வந்தால் தவணக்கஞ்சி என்று தவணப்பால்னு சொல்லக்கூடிய கஞ்சி தரமும் நடந்து கொண்டே இருக்குது. எந்த பொருள் கிடைத்தாலும் எல்லாருக்கும் பழமோ எல்லாம் விற்பனை செய்வதோ லேலம் போடுகிறதோ இங்கே கிடையாது. அவ்வளோ பழமும் அவ்வளோ பூ எல்லாத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்து இறை பார்க்க கொடுப்பார்கள். இது நடக்கும். இதற்காக அடுத்து தை மாதம். ஏன்னா அந்த காலத்தில் நடந்து வருகிற மக்கள், பல இடத்தை கடந்து வருகிற மக்கள் அந்த இடத்து தொழிலை விட்டுட்டு வர முடியாது. ஆவணி மாதம் இந்த தன்னாட்டு மக்கள். அடுத்து தை மாதம். தை மாதம் ஆவணி மாதத்திற்கு பாண்டிய நாட்டிலே மாநாட்டிலே உள்ள மக்கள் இங்கே வர முடியாது. காரணம் அவர்களுக்கு அங்கே பனை தொழில் மற்றும் உள்ள தொழில் நடக்கிற காலம். அப்போது அவர்களுக்கு வசதியாக தை மாதம் ஒரு திருநாள். அதுவும் தை முதல் வெள்ளி கொடியேறி 11 நாள் திருநாள். அது மக்கள் ஐயாவை அறிந்து கொண்டு அந்த திருநாள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் வைகாசி மாதம் மலையாள நாடு, கேரள நாடு, கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் உள்ளவர்கள் எல்லாம் ஆவணியும் தையிலும் அவர்கள் வர முடியாது அவர்களுடைய தொழில் ரீதியாக. எனவே வைகாசியில் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வைகாசி மாதம் ஒரு திருநாளை அறிவித்து அந்த வைகாசி திருநாளானது அதுபோல் 2வது வெள்ளிக்கிழமை கொடியேறி 11 நாள் திருநாள். திருநாளுக்கு உண்டு போலத்தான். அதுபோல் கார்த்திகை மாதம் 17 நாள் ஏடு வாசிப்பு. ஏடு என்பது அகிலத்திரட்டு அருள்நாள் ஐயாவுடைய ஆகமம். அதை எல்லோரும் தெரிய வேண்டும், அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும், பல பாஷை அறிய சொல்ல வேண்டும் என்பது ஐயாவுடைய உத்தரவாதம். அதனால் அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாகத்தான் தெளிவான நேர்ந்த அந்த அறிவாற்றலை பெற முடியும். வேறு எங்கே சொல்லுகிற பொழுது அவங்க வளைத்து சொல்லுவார்கள். சிலர் தன்னுடைய ஊர், தன்னுடைய இதர் பெருசாக வேண்டும் போட்டி பொறாமையெல்லாம் புகுந்து விடுகிறது. ஆனால் இங்கிருப்பது அது எது ஏடோ, அது ஏடு என்ன சொல்லியிருக்கிறதோ, ஐயா என்ன சொல்லி அது பிரமாணமாக நாங்கள் வாசிக்கிறோம். அதனுடைய எல்லா ஆதாரங்களும் கொடுப்பதற்கு என்று நாங்கள் தைரியமாகவும் தெளிவாகவும் இருக்கிறோம். எனவே தான் அந்த ஏடு வாசிப்பு என்பது கார்த்திகை மாதம் 17 நாள். அதாவது மார்கழி மாத முதல் ஞாயிறு முடிகிற வகையிலே 17 நாள். அதாவது மார்கழி மாதம் முதல் ஞாயிறுக்கு முந்தைய 17 நாட்கள் ஏடு வாசிப்பு தினசரி மாலையில் நடக்கும். மக்கள்லாம் வருவார்கள், இங்கு வாசிப்பார்கள், அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். அந்த 17ஆம் வாகன பணிவிட தர்மங்கள் நடக்கும். அதுபோல் தர்மம் தான் பெரிது. 3 வேளை தர்மம், 3 வேளை பணிவிடை, வாகன பவனி நித்த திருநாள் நடக்கிறது. தினசரி வாகனம் ஐயாவுடைய பவனி என்று வந்தாலும் திருநாள் தான். சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் சாமிகள் தலைமைப்பதியில் பிரம்மாண்டமான நிலைக்கண்ணாடி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. ஐயா வைகுண்டரின் சித்தாந்தம் என்னவென்றால், நீ தேடும் இறைவன் உனக்குள்ளேயே இருக்கின்றான் என்பதுதான். அதை நினைத்து மக்களுக்கும் குறிப்பால் உணர்த்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட கண்ணாடி வழிபாட்டு முறை. இந்த கண்ணாடி வழிபாட்டு முறையை ஆரம்பித்து வைத்ததும் ஐயா வைகுண்டர் சாமிகள்தான். இந்தியா முழுவதிலும் உள்ள ஐயா வழி பதிகளிலும் இந்த வழிபாட்டு முறைதான் பின்பற்றப்பட்டு வருகின்றது. ஐயா உண்டு என்பதுதான் இவர்கள் அடிக்கடி உச்சரிக்கும் வேத வார்த்தையாகும். ஐயா வழி பதிகளில் உண்டியலுக்கு இடம் இல்லை. அன்னதானம் பதிகளில் பிரதானம். அதற்கு தானாகவே முன்வந்து பக்தர்கள் நன்கொடை அளிக்கின்றார்கள். அனைத்து ஐயா வழி பதிகளிலும் தினசரி 5 வேளை அன்னதானம் நடைபெறுகிறது. பிச்சை எடுத்து மிச்சமில்லாமல் அறப்பணியாற்று என்பதே ஐயா வைகுண்டரின் வாக்கு.
அவர் சுவையல் பண்டி, அதாவது அவருடைய சித்தாந்தத்தை பயிற்சி 700 குடும்பங்களுக்கு கொடுத்த இடம் வாவைப்பதி. 6 மாதம் வாவைப்பதி, 6 மாதம் முட்டப்பதி. அந்த 2 பதியும் அந்த ஐயாவுடைய புரட்சிகரமான சரியான அந்த ஆன்மீக பயிற்சி மையங்களாக இருந்தது. அது இன்றும் ஐயாவுக்கு வழிபாடு இங்கு நடப்பது போல் எல்லா பணிவிடையும் சாமிதோப்பில் எப்படி நடக்க இது போல் அங்கேயும் ஆரம்பித்து நாளுக்கு நாளாய் அதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். யார் ஆரம்பித்தார்கள் அவர்கள். அவர்கள் தான் உரிமை. நாங்கள் எந்த உரிமையோ அவர்களிடம் காசு பணமோ கேட்பதில்லை. இது தலைமைப்பதி. இங்கிருந்து சொல்லப்படுவது இங்கு ஐயா சொன்ன சட்டத்திட்டங்கள். இதை மீறி போகக்கூடாது என்பதற்காக ஆன்மீக சட்டம் எங்களை சார்ந்தது. லௌகீகமாக வரவு செல்ல அவர்களை அவனவன் சேரும் முதல் அவனவன் யார் வைத்து அவர்கள் செய்வார்கள், நன்றாகவே நடத்துகிறார்கள். எல்லாம் நாளுக்கு நாளாக பெரிதாகிறது. அது முட்டப்பதி. இன்னொன்று தாமிரகுளம்பதி. தாமிரகுளம்பதியுமே ஒரு ஊர் சேர்ந்து ஐயாவுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். ஐயாவுடைய சீடரில் அந்த அகிலத்திரட்டு அம்மானை எழுதிய அரிகோபாலன் சீடர் பிறந்த ஊர். அது ஊரால்களால் நடத்தப்படுகிற அந்த தர்மங்கள் எல்லாம் இதே போல சாமிதோப்பில் எப்படி நடக்கிறோ அதுபோல் அங்கெங்கடி ஏற்றம் திருநாள் ஏடு வாசிப்பு எல்லாம் நடத்துவார்கள். அதுக்கு அடுத்தபடியாக அம்பலப்பதி. அம்பலப்பதி என்றால் பள்ளம்பதின்னு சொல்வார்கள். 2 ஆண்டு அங்கே இருந்து ஐயா சிவ சொரூபியாக, அவர் தானே நாராயணன், அவர் தான் சிவன், அவர் தான் முருகன். அந்த சைவ அந்த முறைப்படி உள்ள அவதாரங்களுடைய சிறப்புகளை எல்லாம் தாண்டவமாடி சபைகளை பாடி அரங்கத்தில் இருந்து அது அம்பலம். எனவே அம்பலப்பதி என்று அழைக்கப்படும். அந்த பதிக்கு சிறப்பு 96 தத்துவங்கள் கொண்ட கூடாரம். அங்கு எல்லா விழாக்களும் சாமிதோப்பில் நடக்கிறதோ அதுபோல் நடக்கும். அதுவும் பிரபல்யமான சரியான ஐயா போயிருந்து இத்தனை நடத்தி காட்டிய பதி. அங்கிருந்து சென்று ஊராக சென்றார். ஐயாவை குதிரையில் வைத்து அவரோடு இருந்த அம்மைமார்களை பல்லக்கில் வைத்து இங்கிருந்து பாண்டிய நாட்டுக்கு கொண்டு போகிறார்கள். அப்போ அங்கே போகிற இடத்தில் கடம்பன்குளம், பாம்பன்குளம், வடலி விளை போன்ற பல கிராமங்கள் இருக்கிறது. பணக்குடி அதன் சுற்று வட்டாரத்தில் அங்கெல்லாம் சென்று மக்களுக்கு அறிவு சொல்லி புதிய புதிய தாங்கல்களை கால்நாட்டி கொடு. அதாவது 5 பதிகள் பிற எல்லாமே தாங்கல்கள் என்று சொன்னார். நிழல் தாங்கல். ஐயாவுடைய நிழல் அங்கு இருக்க மக்களை தாங்கிக் கொள்கிற மக்களுக்காக மக்கள் அவருக்கு நிழல் கொடுத்து உட்கார்ற இடமாக அங்கேயும் இதே போல தான தர்மங்கள் ஐயாவளி முறைப்படி நடக்கும். எல்லாமே நாளுக்கு நாளாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நாம் நாட்டிலே இருக்கிற நடைமுறையிலே இருக்கிற பல காரியங்களை அப்படியே ஐயாவிட செய்ய முடியும். காரணம் அவருக்கு உருவமே வேண்டாம், கண்ணாடி போதும். கண்ணாடியிலே நீ முருகனுங்கிற சொன்ன வைகுண்டசாமி இந்த மண்ணிலே பிறந்து சாதாரண பனையேற்று தொழிலாளர்களுடைய மகனாக இருந்து அவர்கள் அங்கு செய்த தொழிலையும் செய்து மக்களுக்கு நல்ல அறிவையும் புத்தியும் சொல்லி மக்களை ஒருங்கிணைத்து அன்று ஜாதி என்று ஒன்றை அன்றைய அரசு, அன்றைய மனு தர்ம அரசு, அன்றைய ஜனாதன அரசன் அவன் ஜாதி கட்டாய வேண்டும். ஜாதி என்பதுதான் அவனுடைய நீதி. அந்தந்த ஜாதிக்காரன் அந்தந்த அந்த எல்லை தாண்டி வரக்கூடாது இதெல்லாம் சட்டம். அப்போது இந்த மண்ணில் இருந்த பெரும்பான்மையர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் எங்கிருந்து இடம்பெயர்ந்து குடிபெயர்ந்து வந்தவர்கள் அல்ல. கல்லோண்டி மண்தோண்டா காலத்து முன்தோண்டி மூத்த தமிழ் இந்த செங்கோடியிலே தோன்றியதானால் அது தோன்றி 3 தமிழ்ச்சங்கத்தை கண்டு அது முதல் 2 தமிழ்ச்சங்கம் கடல் கொண்டது. அந்த தமிழ்ச்சங்கம் சேர்ந்து வாழ்ந்த அந்த மக்களுடைய வாதிகள் அவர்களை மீனவர்களுக்கும் அவர்களை நாடார்களுக்கும் ஈழவர் என்றும் தலித்துகள் என்று பல பிரிவாக பிரித்து பட்டிகை சாதி 18 என்று அரசு வைத்து அவர்கள் தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது, வேதங்களை படிக்கக்கூடாது, சமய காரியங்களை செய்யக்கூடாது, பொது கிணறு நீரிழக்கூடாது. நிறைய ஆடை அணிவது அடையாளமாக இருக்க வேண்டும். அவர்கள் மேலாடை இல்லாமல் இருக்க வேண்டும். பெண்கள் கூட மார்பை மறைக்கக்கூடாது. அதுபோல் முட்டுக்கு கீழே வேட்டி கட்டக்கூடாது, துண்டை தான் கட்டிக்கணும். அடிமைகள் ஆகியவருக்கு ஒதுக்கி இருந்து ஓரம் போய் வாழ வேண்டும். இவர்கள் உழைக்கிற உழைப்பெல்லாம் அவர்களுக்கு சொந்தம். எனவே அந்த உழைப்பை உழைப்பார்கள், அதனுடைய ஊதியத்தை கொடுக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் இந்த காலத்தில் வைகுண்டர் அரசாங்கம் வரி மட்டும்தான் வாங்கணும். அதற்கென்று விதிக்கப்பட்டதை வாங்கிட்டு அது பிறகு இருக்கிறத எவன் உருவாக்குகிறானோ அவனவன் தேடும்போது அவனவனை தாண்டிட வேண்டும் என்று ஒரு அற்புதமான சட்டத்தை. அதுபோல் கூலி செய்கிறவன் கூலியை கொடுக்கணும்.
அவன் பெறணும், கேட்டு பெறணும். அப்போது அந்த அந்த கேட்டு பெற முடியாட்டி போராட்டமே வருது. இந்த போராட்டம் வந்து அதன் அடிப்படையில் வருவதுதான் அது உரிமை வர வேண்டியது அவருடைய உரிமை. எனவே அதே ஐயா பெருமையுடன் சொல்லுகிறார். அந்த உரிமையை பெறுவதற்கு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கிற மேற்ஜாதியினர், மேற்ஜாதி என்று சொல்லி கொள்ளுகிற அவர்களுக்கு வரி இல்லை, அவர்களுக்கு வாழ்கிற அத்தனை உரிமை, கோயில் அவர்களுக்கு, கோயில் சார்ந்த சொத்து அவர்களுக்கு. ஆனால் அதனுடைய உடைமையாளர்கள், அதனுடைய எண்ணிகள், அந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்களிலிருந்து அத்தனை அதிகாரமும் சொத்தும் ஆட்சியும் பறிக்கப்பட்டிருக்கிற காலம். அதான் ஐயா கேட்டார், நீ உழைக்கிற மக்கள் தான் உயர்ந்த குடி, மன்னனுக்கு உணவு இல்லை, மன்னனுக்கு மேலே நீ மதிக்கிற நம்பூதிரிகளுக்கு உணவு அவர்கள் உருவாக்கி கொள்வதல்ல. உணவு இல்லாமல் யாராவது உயிர் வாழ முடியுமா? உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அவர்களுக்கும் அரசனுக்கும் உனக்கு அரசனுக்கு படைக்கிற அரவணை பாயாசத்திற்கும் இனிப்பு சேர்க்க வேண்டுமானால் ரத்தம் செஞ்சு உழைக்கிற, வேர்வை செஞ்சு உழைக்கிற சாமானிய பாமர மக்கள் அவர்களால் உயர்ந்தார். யார் உயர்ந்தாதி? சேற்று நிறங்கி நெல்லை உருவாக்குகிறவன், மரத்தில் ஏறி பதினீரை இறக்கிறவன், மரத்தில் ஏறி இளநீர் பறித்து கொடுக்கிறவன், கிணங்கை கிண்ணி எடுத்து தருகிறவன், இதெல்லாம் உயர்ந்தாதி. இதை வாங்கி உள்ளுகிறவங்க இந்த காலத்தில் உயர்ந்தாதி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்களுக்கு விடுதலை, அவர்கள் வேண்டி கட்டது, அவர்கள் மேலாடை போட்டார். தோல்சியலின் போராட்டம் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்று மாதத்தை காத்தார். அது ஒரு ஆண் பெண் சமத்துவத்தை சொன்னவர் ஐயா வைகுண்டர். ஆணுக்கு பெண் இழைப்பிந்த கண்டியர் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி அதை செயல்படுத்தி காட்டியவர் ஐயா வைகுண்டர். எனவே அந்த ஐயா வைகுண்டருடைய அந்த வரலாறு வெறும் வரலாறு அல்ல, வெற்றி வேதாந்தம் அல்ல, ஒரு சிறந்த சித்தாந்தம். ஐயா வைகுண்டர் சாமிகளின் ஆன்மீக புரட்சி பரப்புரை திருவிதாங்கூர் ஆட்சியாளர்களுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியதால் ஆட்சியாளர்களால் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சாராயத்தில் விஷத்தை கலந்து குடிக்க கொடுத்தனர். சுண்ணாம்பு காலவாயில் வைத்து நீற்றினார்கள். விறகுகளை அடுக்கி கொளுத்தி நெருப்பாக்கி அந்த நெருப்பிலே நடந்து வரச் செய்தனர். வைகுண்டரை விஷமோ ஒன்றும் செய்யவில்லை. நெருப்பின் கொடிய நாக்குகள் அந்த நெடியோனை தீண்டவில்லை. இது கண்டு மிரண்ட மன்னன் இறுதியாக காட்டுப்புலியை பிடித்து வந்து 3 நாள் பட்டினி போட்டு புலியை அடைத்து வைத்திருந்த கூண்டிற்குள் புலிக்கு இரையாக்க ஐயா வைகுண்டர் சாமிகளை தள்ளினர். பசித்த புலியோ இவ்வுலகை படைத்த இறைவனைக் கண்டதும் அந்த பரம்பொருளின் பாதார விந்தங்களை வணங்கி நின்றது. இந்த அற்புதங்களைக் கண்டதும் இந்நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த மன்னனும் மன்னனின் படைகளும் இவர் மனிதனே அல்ல, இவரே இந்த கலியுகத்தை முடிக்கும் பூரண இறை அவதாரம் என உணர்ந்தனர். ஆண்டுதோறும் வைகாசி, ஆவணி மற்றும் தை மாதங்களில் 11 நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் 20ஆம் தேதி சாமித்தோப்பு ஐயா வைகுண்டரின் அவதார தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐயா வைகுண்டர் சாமிகளின் அவதார தினத்தை ஒட்டி ஐயா வழி மக்கள் பாத யாத்திரையாக பல ஊர்களில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சாமித்தோப்புக்கு வந்து ஐயாவின் பேரருளினை பெற்றுச் செல்வார்கள். பிச்சை எடுத்து மிச்சமில்லாமல் செய்யுங்க என்ற ஐயாவுடைய உத்தரவு அதுபடி நடக்கும். இன்றைக்கு நாளும் நடக்கிற தர்மங்களும் இங்கு நடக்கிற செலவுகளும் மக்கள் கொடுக்கிற தர்மத்தினால் நடக்கிறது. நாளுக்கு நாளாய் தர்மம் வளர்கிறது. தர்மம் கொடுப்பார் உண்டு, தர்மம் பெறுவார்கள் என்ற ஒரு காலகட்டம் வரும் என்பது ஐயாவுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் செயல்பட்டு வரும். வாழிய அருள்மிகு சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் சாமிகள் புகழ் வளர்க. அருள்மிகு சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் சாமிகள் தொண்டு. நன்றி, வணக்கம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும், எந்த மொழிக்கும், எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.